இன்றைக்கு வந்து நம்ம விசைப்படகுல மாட்டின இந்த பன்னி மீனை வந்து நம்ம வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம விசைப்படகுல வந்து கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேருக்கு வந்து இந்த மீன் போதுமான அளவுக்கு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை வந்து நாங்கள் எப்படி வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்றோன்றத இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மீன்களை வந்து எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து இதிலே முழுசாக நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். முதல்ல வந்து இந்த மீனை எடுத்துக்கிட்டு இந்த மீனில் உள்ள அந்த செதில்களெல்லாம் வந்து சுத்தமாக வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த சின்ன சின்ன ஸ்ராம்புகளை சுத்தமாக வந்து வெட்டி எடுத்துக்கணும். எல்லா மீன்களோடையுமே இந்த பன்னி மீனில் உள்ள அந்த ஸ்ராம்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம விசைப்படகுல வந்து இந்த கத்தியை வச்சு வெட்டினா அவ்வளோ சீக்கிரம் வெட்டி எடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த கத்தியை வச்சு தான் அந்த மீன்களை வந்து வெட்ட போகிறோம். இந்த மீனை வந்து மேலாப்பனின்னு சொல்லுவாங்க. இந்த மீன்களை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து கடலில் 30 பாகம் வரைக்கும் உள்ள ஆழத்தில் மட்டும்தான் இந்த மீன்கள் உயிர் வாழும். கரியெல்லாம் இந்த மீன்கள் கிடைக்காது. கரியை உள்ள பன்னி மீன்களை விட இந்த ஆழ்கடலில் உள்ள பன்னி மீன்கள் ரொம்பவே சரியான டேஸ்ட்டாக இருக்கும். மீன்களில் வந்து இந்த வயிற்று பகுதியெல்லாம் வந்து அந்த செதில்கள் இருக்கிறதுனால சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சம் அந்த செதில்கள் இருந்தாலே அந்த குழம்புல உள்ள அந்த டேஸ்ட்டு போயிடும். அப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சி வெட்டி சமைச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இப்போ இந்த மீனை வந்து நாங்கள் வெட்ட போகிறோம். இந்த கத்தி வந்து ஓரளவுக்கு நம்ம கறிக்கு தீட்டியாச்சு. ரொம்ப வெட்டும்போது பாருங்கள் எப்படி பீஸாக செதில்கள் விழுதுன்னு சொல்லிட்டு. மீன்களை திரும்ப ஒரு தடவை நல்ல தண்ணியில் வந்து சுத்தமாக அலசி அதில் ஏதாச்சும் சின்ன சின்னதாக தூசிகளோ இல்லை தேவையில்லாத அந்த மீன்களோட பொருட்களோ இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே போலவே ரொம்பவே சுத்தமான முறையில் கடல் மேலேயுமே சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் கடல் மேலே வந்து அதிகபட்சமாக நாங்கள் வந்து குழம்புல வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டு பேஸ்ட் மட்டும் நாங்கள் சேர்த்துக்குவோம். பாருங்க, இந்த சட்டி முக்காலுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ வரைக்கும் இருக்கும். இதில் உள்ள இந்த கறிகள்லாம் மீன்களோட கறி சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் குழம்புக்கு வந்து இப்போ அந்த குழம்பு வந்து கூட்டிகிட்டு இருக்கிறோம். புளி தண்ணி வச்சு சாந்து போட்டு ஃபுல்லாக கரைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ஒரு ஆள் வெட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம
வெட்டி ஆஞ்ச மீனை வந்து இப்போ திரும்ப வந்து உப்பு தண்ணில் ஒரு தடவை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணியில் வந்து ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இவர் தான் வந்து நம்ம விசைப்படகுல உள்ள குக்கிங் மாஸ்டர். இன்னும் சற்று நேரத்தில் சுவையான மீன் குழம்பு, அதுவும் பன்னி மீன் குழம்பு ரெடியாக போகிறது. நண்பர்களே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. யாராருக்கெல்லாம் நாக்கு ஊறுதோ சாப்பிட வரலாம்.